என்னோட மேரேஜ் லவ் மேரேஜ். என் கணவருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்ல. ஆனா, பணத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற ஒரு கேரக்டர். என் கணவர் நல்லா சம்பாதிப்பாரு. அதிலிருந்து ₹1 கூட செலவாகக்கூடாது. அப்படி செலவாயிருச்சு அப்படின்னா, என்கிட்ட சண்டைக்கு வருவாரு. இது ஒரு விதமான சைக்கோ. எங்களுக்கு அப்போ 4 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருந்தா. அவளுக்கு 4 வயசு இருக்கும்போது, நான் வந்து 9 மாசம் கர்ப்பிணியா இருந்தேன். என்னோட பாப்பா அவ்ளோ அறிவான, அழகான ஒரு குழந்தை. எனக்கு குழந்தை பொறக்கறக்கு 1 வாரம் தான் இருக்கு. ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப சிவியரான ஒரு ஃபீவர் வந்துருச்சு. அவ்ளோ ஆக்டிவா இருக்கிற குழந்தை அன்னைக்கு முடங்கி படுத்து கிடந்தா. பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. பணம் செலவாகும் அப்படின்ட்டு இவர் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகாம மந்திரிக்கிறது மாந்திரிகம் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரே வாரத்துல என்னோட குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டான். முந்தின நாள் அவ இறந்து போறா. அடுத்த நாள் எனக்கு பையன் பிறக்குது. அவ இறந்ததை நினைச்சு அழுகிறதா, குழந்தை பிறந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது. என்னோட வயித்தை தொட்டு தொட்டு பார்த்து தம்பி பாப்பான்னு சொல்லி சொல்லி கொஞ்சுவான். அந்த தம்பி பாப்பாவை பாக்குறதுக்கு அன்னைக்கு அவ உயிரோட இல்ல. எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்திலிருந்தும் நான் மீண்டு வெளியில வந்தேன். என் பையனுக்கு 2 மாசம் இருக்கும். இப்படிப்பட்ட கேவலமான ஒரு வாழ்க்கை தேவைதானா அப்படின்னு அந்த நொடி யோசிச்சேன். 2 மாசம் கை குழந்தையோட அம்மா வீட்டுக்கு போனேன். அம்மாட்ட என் குழந்தையை கொடுத்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஸ் மாதிரி வச்சு இங்க வீட்டு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. பல இரவுகள் தூங்காத இரவுகள், என்ன பண்ணலாம், என்ன பண்ணி நம்ம வாழ்ந்து சாதிக்கணும் அப்படிங்கிற வெறியோட தான் நான் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பிசினஸ் டெவலப் ஆகி இன்னைக்கு எனக்கு கீழே 5 பேர் வேலை செய்யறாங்க. இது என்னோட பணம், என்னோட உழைப்புல வந்த பணம். நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. நான் யாருக்கும் அடிமையும் இல்லை. என் பெரிய பொண்ணுக்கு கிடைக்காததெல்லாம் என் பையனுக்கு செய்யறேன். இங்கே முடிஞ்சு போச்சுன்னு எதுவுமே இல்லை. யாரை சார்ந்தும் நம்ம வாழ்க்கையும் இல்லை. என்னோட வாழ்க்கையை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கோங்க. பெண்களுக்கு சம்பாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப வேணும்னாலும் நம்மளோட வாழ்க்கை இங்க மாறும். இது நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்களோட ஸ்டோரி, மோட்டிவேஷனா இருக்கட்டும் ஷேர் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க.